மக்கள் பெருமளவுக்கு கஷ்டப்பட்டார்கள். இப்பொழுது மக்கள் எப்படி ஒரு நிழலினுடைய அருமை வெயில்ல தான் தெரியும். அந்த வித்தியாசத்தை உணர்ந்திருக்கின்றார்கள். அவருடைய இந்த வித்தியாசம் என்பது 5 ஆண்டு காலத்திலே அவரோடு இருந்து நல்லது கெட்டது சுகம் துக்கம் அத்தனையும் கலந்து கொண்டதிலே இன்றைக்கு அவர் எண்ணி பார்க்கின்றார்கள். எனவேதான் உறுதியாக நான் சொல்லுகின்றேன், மகத்தான வெற்றியை நம்முடைய ராயபுரம் தொகுதி மக்கள் நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அளிப்பார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு மிக மிக அளவுக்கு ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டு அவர்களை ஏறெடுத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு தான் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் திமுக இருந்தது. குறிப்பாக நீ எம்சி ரோடு போய் பாருங்க. நீங்க அதை ஸ்மார்ட் சிட்டி ஆக்குறேன்னு சொல்லிட்டு 18 மாசத்துல முடிக்க வேண்டிய அந்த ப்ராஜெக்ட், அந்த திட்டம் இப்போது கூட ஒன்றும் முடியல. 3 வருஷம் மேல ஆயிடுச்சு. குண்டும் குழியுமாக மக்கள் அதை செல்ல முடியாது. அதாவது சென்னையில் இருக்கின்ற பல்வேறு தரப்பினர்கள் எல்லாம் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் நல்ல தரமான துணிகள், அதே போன்ற நல்ல ஒரு உடுக்கக்கூடிய அளவிற்கு விதவிதமான ஆடைகள் அளிக்கின்ற ஒரு இடமாக எம்சி ரோடு இருந்தது. மணிகர் சௌத்ரி அந்த ரோடு, மணிகர் சத்திரன்வாங்க எம்சி ரோடு, அந்த சாலை இருந்தது. ஆனா நீங்க போய் பார்க்கணும். அதை அங்க போய் வியாபாரிகளை பேட்டிடுங்க. அவங்க சொல்றாங்க, நான் போனோன்னே, சார் நீங்க 25 வருஷம் இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, வியாபாரம் கொடி கட்டி பறந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வியாபாரம் படுத்துருச்சு. கண்டிப்பா சிறுபான்மை மக்கள் சரி, அது இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ராயபுரம் தொகுதியில் வாக்களிப்பார்கள்.